தீர்ப்பு மட்டும்தான் ஜெயிச்சிருக்குது வக்கீல் சார். இன்னும் இந்த கருணாகரன் ஜெயிக்கவே இல்லை. ஏன் சித்தப்பேன் நான் யாருன்னு தெரியாம ஆளும் தெரியாம காலை விட்டுட்டான். அவனை செத்த பிணமாக்கி நடப்பிணமாக்கி அவன் கண்ணில ரத்த கண்ணீர் வர வைக்கிறேன். செஞ்சதெல்லாம் தப்புதான அண்ணன் அவனால என் காலை பிடிச்சு கதற வைக்கிறேன். அன்னைக்குதான் வக்கீல் சார் நான் ஜெயிச்சதா அர்த்தம். ஓ, இது பழி வாங்க படலமோ? பின்ன முட்டையிட்ட கோழிக்கு தானே தெரியும் அதோட வலி என்னன்னு. சகிலா, நான் சொல்றத கேளு. ஏன் சகிலா இப்படி கோவப்படுற? யோ, உன்ன மாதிரி கையாளாதவனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட எவனாவது நல்ல வசதியா இருக்கவனுக்கு வப்பாட்டியா இருந்துட்டு போலாம். சகிலா, என் பையன் கேஸ்ல தோத்துட்டான்னு இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுற, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஆமா, நீ முடிவு என்னதான் சொல்ற? யோ, சொத்து இல்லாதவனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறதும் ஆண்மை இல்லாதவனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறதும் ஒண்ணுதான்னு சொல்றேன். புரியலையா? இங்க பார், உன் காசு படத்துக்காகவும் அந்த பங்களா உங்க கையில வரும்ன்றதுக்காகவும் தான் இத்தனை நாளா நான் உங்க கூட இருந்தேன். ஆனா நீங்க தான் கேஸ்ல தோத்துட்டீங்களே, அது இப்ப நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நான் உங்க கூட இருக்க எனக்கு விருப்பம் இல்ல. அதனால நான் என் சொந்த ஊருக்கே போறேன். எனக்கு தடுக்காதீங்க. ஒரு நிமிஷம், உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேரா ஷக்கீலா. ஓ, ஓகே சகிலா. நீங்க எதிர்பார்த்த மாதிரி சொத்து பங்களாலாம் நேத்து வரைக்கும் என்கிட்ட இல்ல. ஆனா இப்போ எல்லாமே என்கிட்ட இருக்கு. நீங்க விருப்பப்பட்டா என் கூட வரலாம். என்ன சொல்றீங்க? சொத்து வந்த உடனே புத்தி மாறி போச்சா? வேண்டாம் கண்ணா, வேண்டாம். இங்க பாரு, நீ சகிலாவை கூட்டு போறது ஒண்ணுதான், சகுனிய கூட்டு போறது ஒண்ணுதான். வக்கீல் சார், வக்கீல் வேலைய பார்த்தோமா, வாதாடணுமா, பீச வாங்கணுமான்னு போய்கிட்டே இருக்கணும். தேவையில்லாம என் பர்சனல் விஷயத்துல தலையிடாதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்லை. சகிலா, நீ என் கூட இருந்தீங்கன்னாலும் பரவாயில்ல, நீ யார் கூட வேணாலும் போ, எங்க வேணாலும் போ. ஆனா என் பங்காளி கிட்ட மட்டும் போவாத, அது எனக்கு ரொம்ப அவமானம். டேய், உங்களை நான் பழி வாங்க தானே இவளை கூட்டிட்டே போறேன். டேய், உங்க சொத்து இப்ப என் கையில, உன் காதலி இப்ப என்கிட்ட. டேய், இவளை வச்ச உங்களை நான் பழி வாங்குறேன்டா. குஞ்சிலி பாப்பா, ஓ சாரி சகில பாப்பா, நான் முன்னால போறேன், நீ என் பங்களாவுக்கு வந்து சேரு. மிஸ்டர் அசோக், பங்களாவை சுத்தம் பண்ணணும். ஆள் இருந்தா வர சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பீஸோ வந்து வாங்கிக்கோங்க. சபாஸ் சபாஸ், நீ போட்ட திட்டத்துல பையன் பழுவடியா மாட்டிக்கிட்டா. பெண் புத்தி பின் புத்தி தான் சொல்லுவாங்க, அதையே நீ பொய்யாக்கிட்ட செய்யலா, பொய்யாக்கிட்ட. ஆடி காத்துல அம்மையே பறக்குதா, இடம் மிஞ்சுக்கு எகத்தாலத பாரு. அவன் பொடி பையன்டா, அவன் என்ன ஜெயிக்கிறானா? என்னோட அனுபவம் தாண்டா அவன் வயசா இருக்கும். இந்த சேனாதிபதி யாருன்னு இனிமேல் தாண்டா பார்க்க போறாங்க. யோ பெருசு, எந்த காரியத்தையும் கொச்சிதமா முடிக்காம விட மாட்டான் அந்த ஷக்கீல. அவன் வீட்டுக்கே போய் அவன் பாலைய குடிச்சு அங்கேயே படம் எடுத்து அவனையே கொத்தி முடிச்சு கட்டுறனா இல்லையான்னு பாரு. ஏன் அந்த வீட்டுக்கு இல்ல இல்ல
அந்த பங்களாவுக்கு நான் தான் மகாராணி. இத யாராலையும் மாத்த முடியாது. எப்ப நான் மகாராணி ஆகிறனோ அன்னைக்கு வந்து இந்த பேச்ச அங்க பேசு, சரியா? இப்ப அமைதியா இருக்க. டே தம்பி வேலு, அக்கா ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கா. வாங்க போ.